ஊரே பாக்குற மாதிரி நல்லா கிராண்டா இல்ல சொந்தக்காரங்களா பார்த்து அப்படியே மிரண்டு போய் நிக்கணும். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, அப்படியே சூப்பரா பண்ண போறேன் என் பிள்ளை கல்யாணத்தை. நான் திருவிழா மாதிரி நடத்த போறேன்டா. திருவிழா நத்து நான் வேலு குத்தி தீ மதிக்கிறேன் நாமா. சரிம்மா, நீ சொல்ற மாதிரி ஊரே பாக்குற மாதிரி நல்லா கிராண்டா சொந்தக்காரங்களா மிரண்டு போற மாதிரி கடனை உடனே வாங்கி 40 லட்ச ரூபாய் செலவு பண்ணி நீ எனக்கு கல்யாணம் பண்ற வச்சுக்க. 4 நாள்ல பிரிஞ்சுட்டா என்னமா பண்ணுவ நீ? அது 40 லட்ச ரூபாய் எங்க? அதையும் இந்த ஊரே பாக்கும் நாங்க பிரிஞ்சு போறதையும். உங்களோட சந்தோஷத்துக்காக இவ்வளவு கிராண்டா பண்ணணும், ஊர் மக்கள் எல்லாம் பாக்கணும், சொந்தக்காரங்களா பாக்கணும், இவங்களா வெறுப்பேற்றணும் நீங்க இவ்வளவு பண்றீங்க எனக்கு. ஆனா நான் சந்தோஷமா இருக்க முடியாது. கல்யாணம் போனா மண்டபத்துக்கே 10 லட்ச ரூபாய் ஆகும், அட்வான்ஸ் 5 லட்ச ரூபாய் கட்டுங்க. சப்போஸ் கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அட்வான்ஸ் கூட திருப்பி தர மாட்டானுங்க. போட்டோகிராபி ஆல்பம் 5 லட்ச ரூபாய் வாங்குவானுங்க, எப்ப தருவானு கூட தெரியாது. பொண்ணுக்கு 70,000 ரூபாய்ல புடவை, மறுபடியும் ரிசப்ஷனுக்கு 2வது தடவை என்ன ட்ரெஸ் சோழி. அப்புறம் நம்மளுக்கு முடிஞ்சிடும் சோழி. ஒரு நாயும் சொந்த கால நிக்காது, ஆனா கரெக்டா பந்த கால